ஃபைனலி வந்து வாழையில போட்டாச்சு. சிக்கன் ஃப்ரை இருக்குது, ஃபிஷ் ஃப்ரை இருக்குது, ஃபிஷ் கறி இருக்குது. பண்ணேன். சொல்லப்போனால் வந்து அடிக்கிற வெயிலுக்கு வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு இதமான சாப்பாடு சாப்பிட்ற ஃபீல் தான் வந்துங்க. வணக்கம் காய்ஸ், நான் உங்கள் அஜய் துபாயிலிருந்து. அதாவது இன்னைக்கு வந்து வாழை இலை விரிச்சு ஒரு ஆரம்பிக்கலாங்களா. அதுக்கு முதல்ல நான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளுக்குள்ளே வர முதல்ல நான் ஃபஸ்ட் டைம் இந்த ரெஸ்டாரண்ட் வந்திருக்கேன் மதுரை மகாலுக்கு. அதாவது இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் உள்ள டாக்ஸியில் இறங்கிட்டு உள்ளே வந்தேன். உள்ளே வரக்குள்ளே நான் 4-5 பேர்கிட்ட கேட்டேன், தமிழ் ஆட்கள் போயிட்டு வந்தாங்க. அப்போ அண்ணா எப்படி இருக்குது சாப்பாடு, நான் வந்து வீடியோ பண்ண போகிறேன், நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டேன். அப்படி வீடியோவில் எடுக்காத, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது போட்டு நல்லா இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டு. அதாவது இந்த மதுரை மகாலுக்கு வளர்ச்சிட்டு இருக்க ரெஸ்டாரண்ட்டில் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, பட் நாங்கள் ஃபேவரட்டாக சாப்பிட்ற இடம் இந்த ரெஸ்டாரண்ட் தான் சொன்னாங்க. அப்போ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துக்கு, ஓகே நம்ம வீடியோ போட்டு மற்ற ஆளுக்கு சொல்ல போகிறோம் எப்படி இருக்க போவேண்டு. பட் அது சொல்கிறதுக்கு முதல்ல இங்கே சாப்பிட்டவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டேன். பட் அவங்க சொன்னாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்தால் நிறைய பேர் சாப்பிடுவாங்க, லன்ச்சு டின்னர் அண்டு பிரேக்ஃபாஸ்ட் அண்டு. அப்போ நம்ம வீடியோ பண்ணுறது நல்ல விஷயம் என்று நினச்சேன். ஏன்னாடா இப்போ சாப்பிட்டது நம்மளோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது துபாயில் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்டு நம்ம ஒவ்வொரு வெரைட்டியாக வந்து காசு கொடுத்து சாப்பிடலாம், பட் டேஸ்ட்டுன்றது வந்து எங்கேயும் கிடைக்காது. இப்போ வந்து யூனிவர்சிட்டி நான் ரசல்கோரில் என் அக்கமண்டேஷன் இருக்குது, பட் ஒரு 10 மினிட் ட்ராவல் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தேன். பட் இந்த 10 மினிட் ட்ராவல்ன்றது இப்போ வந்து இங்கே வந்து ஒரு மீல்ஸு ஒரு பிரியாணி சாப்பிட்டோம்டா அந்த டேஸ்ட்டு வந்து நமக்கு பிடிச்சி போயிட்டோம்டா, பட் நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதாவது நமக்கு பிடிச்ச இடத்துல வந்து பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றோம். இப்போ இந்த இடத்துல நான் இருக்கிறேன்னு எனக்கு ஃபீல் என்னென்னா, ஏதோ நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்குது. நம்ம மொழியை பேசுகிறவங்க வந்து நமக்கு பரிமாறி, நம்மளோட மொழி பேசுகிறவங்க வந்து நமக்கு குக் பண்ணி தந்து, அப்போ அதெல்லாம் ஒரு ஃபீல் கொடுத்தானே. அது உண்மையில் தான் சொல்லணும். என்னென்னா வந்து நம்ம அதை தான் மிஸ் பண்ணுவோம். துபாயில் இருந்தாலும் சரி, வேறு வெளிநாட்டுகளில் இருந்தாலும். வகையில் வந்து நான் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்க வந்து நாட் ஓன்லி பிரியாணி, ஒரு பனானா லீஃபில் வந்து எல்லா ஐட்டமும் இருக்கும். அதாவது எல்லா ஃபுட்டு, சவுத் இந்தியன் ஃபுட்டு வந்து பிரியாணி, மீல்ஸு, ஃபிஷ்ஷு, சிக்கனு. அது என்னடா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கடையில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து பிரியாணியை மட்டும் டேஸ்ட் பண்ணிவிட்டு மற்ற ஃபுட்டை டேஸ்ட் பண்ண போனோம்டா, நாளைக்கு நீங்கள் வந்துட்டு மீல்ஸோட பண்ணிவிட்டு மீல்ஸ் நல்லா இல்லாட்டி என்னில் பழி வரக்கூடாது. எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி என்ன இருக்குன்னு மதுரை மகாலில். இந்த வீடியோ வாழையிலையை போட்டு நமக்கு வெரைட்டியான ஐட்டமாக அது வச்சுருக்காங்க. பிரியாணி இருந்து எனக்கு தெரியலை எவ்வளோ ஐட்டம் அதில் பேரே எனக்கு சொல்ல தெரியலை. முதல்ல பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சாப்பாடை அள்ளி கொண்டு வச்சு அந்த மைண்டை வந்து வேற மாற்றி போட்டாங்கன்னா சொல்லலாம். பிரியாணிக்குள்ள சில்லியை பார்த்தாலே எனக்கு சாப்பிடணும் போல தான் இருக்கும். மொத்தத்தில் வந்து அவங்களோட வந்து என்னென்ன வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, சிக்கன் ஃப்ரை இருக்குது, ஃபிஷ் ஃப்ரை இருக்குது, ஃபிஷ் கறி இருக்குது, சிக்கன் கறி அண்ட் சிக்கன் செட்டிநாட்டு கறி எல்லாம் இருக்குது. சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா. அப்போ எல்லா பேரும் தெரியாது உங்களுக்கு. டிஷ்ஷில் பார்த்து வெரைட்டி கலரில் இருக்குது, அதை நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். பட் ஃபுட் ப்ரைஸ் வந்து நல்லா இருக்குது. நான் பிரியாணியை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க சாப்பிடலாம். நல்லா தாங்க இருக்குது.
நான் பிரியாணி வந்து நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன். இந்த டேஸ்ட் நல்லா இருக்கு. நான் இங்கே வரும்போது கேட்டேன் அந்த அக்காட்ட வந்து, நான் இதான் அக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ஸ்பெஷல், அதாவது ஸ்பெஷலான ஃபுட் எதுன்னு இருக்கேன். அந்த அளவுக்கு சொன்னது, கம்பெனி ஏதாவது ட்ரை பண்ணு, நீங்கள் எதை ட்ரை பண்ண நல்லா இருக்குங்கண்ணா. அவங்க சொன்ன மாதிரியே இல்லை, நல்லா இருக்கு. இது வந்து மட்டன் தொக்கா, மட்டன் சுக்கா. இது வந்து சிக்கன். செமையாக இருக்குது. மதுரை மகாலில் பிரியாணி 5 வந்து நான் 4.5 கொடுக்குறேன். மட்டன் சுக்கா சிக்கன் சுக்காவுக்கு 5 to 5. நீங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணிங்கன்னா வந்து மட்டன் சுக்காவும் சிக்கன் சுக்காவும் ஆர்டர் பண்ணி பிரியாணியோட சேர்த்து சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. இங்கே வந்து ரைஸ் இருக்குது, அதாவது மீல்ஸுக்கு வந்து நான் ஃபிஷ் இருக்குது, செட்டிநாட்டு சிக்கன் கறி இருக்குது, இன்னும் வந்து வெஜிடபிள்ஸ் இப்போது காபேஜ் அந்த கிரேவி ஒன்று இருக்குது. நமக்கு இது வந்து கரெக்ட் பொரியல் ரெண்டாரு செய்யணும். இந்த வாழையில் ஒயிட் ரைஸ் போடக்குள்ள இருக்கிற அளவு தான் தனியாக இருக்குது. கொஞ்சம் கரெக்ட் ரொம்ப பிடிக்கும். செட்டிநாட்டு சிக்கன் கறி. எனக்கு வந்து கறியை வந்து தனித்தனி சாப்பிட பிடிக்காது. எல்லாத்தையும் வச்சு அதில் மிக்ஸ் பண்ணி அப்போ தான் எனக்கு பிடிக்கும். செமையாக இருக்கு. நான் வந்து வெஜிடபிள் ஃபேன்னு சொல்லலாம். அதாவது நான் வெஜிடபிள் ரொம்ப சாப்பிடுவேன். எனக்கு அப்படி சிக்கன் மட்டனை விட வெஜிடபிள் ரொம்ப சாப்பிடுவேன். அதோட மத்தி கறி எனக்கு மத்தி இஸ் த பெஸ்ட். அதாவது மத்தி கிழக்கு நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து மத்தி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். கடைக்கு போனால் என்ன மீண்டா வேண்ட போகிறான்னு கேட்டால் மத்தி தான். என்ன மத்தி வந்து நம்ம ரத்தத்துக்குள்ளே ஊர்ணமாக போயிட்டு அது டேஸ்ட் நல்லா இங்கே. இது வந்து நெத்திலி ஃப்ரை.
வாயில் வச்சோன்னா சாப்பிடணும் கூடவே இருக்குது. இந்த பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ஃபுட் இங்கே இருக்குது. நான் நினச்சி பார்க்கல, நம்ம கூகுளில் தேடி பார்க்கக்குள்ள தமிழ் ரெஸ்டாரண்ட் பார்க்கக்குள்ள எனக்கு முதல்ல காட்டிக்கு வந்து மதுரை மகாராணி தான். இப்போ மதுரை மகாலுக்கு வந்து டேஸ்ட் பண்ணுவோம் இங்கே எப்படி இருக்குன்ட்டு. இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வந்து எனக்கு சத்தியமாக நினச்சி பார்க்கலாங்க. ரெண்டு கறியை கதை பண்ணிட்டேன். ஒரு சிக்கே கொடுக்கிறோம். பிரியாணியோட வந்து சிக்கன் சுக்கா ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ணா பாயசம் நல்லா இருக்கு அண்ணா. அந்த வகையில் வந்து யூனிவர்சிட்டியில் இருக்கிற மதுரை மகாலில் வந்து இன்றைக்கி ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணேன். சொல்லப்போனால் வந்து அடிக்கிற வெயிலுக்கு வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு இதமான சாப்பாடு சாப்பிட்ற ஃபீல் தான் வந்துங்க. நீங்களும் வந்து ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நான் துபாயிலேருந்து ப்ளாக் போகிற இல்லை இது 36வது ப்ளாக்னு நினைக்கிறேன். இதுக்கு முதல்ல போட்ட வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நல்ல நல்ல கண்டென்ட்டான வீடியோஸ் வந்து என் சேனலில் வந்து கொண்டிருக்கும். நான் உங்கள் அஜய். திஸ் இஸ் அஜய் அரவுண்ட். See you guys. உப்பு புளி காரத்தோட கறி குழம்பு உக்கிரமத்தான் இருக்கும் உபசரிப்பு.